ஆக்ஷன் ஹீரோக்கள் காமெடி படத்தில் நடித்தா நம்ம யார் படத்தெல்லாம் பார்ப்போம்? ரஜினி, கமல் இவங்கெல்லாம் காமெடி படத்தில் நடித்தா நம்ம ரசித்து பார்ப்போம். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் முழுநீள காமெடி படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நாம் யாரும் விரும்பி பார்க்க மாட்டோம். அவரும் அது மாதிரி நிறைய படங்களில் நடித்தது கிடையாது. ஆனால் 1985 தமிழ் சினிமா காமெடியில் பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் அவர் நடித்தார். அவரோட ரசிகர்களே அந்த படத்தை ஒரு தடவை தான் பார்த்துருப்பாங்க, நிறைய தடவை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படம் தான் நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படம். இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிப்புக்கு அரசி நம்முடைய ராதிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. காமெடினா காமெடி, விஜயகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு காமெடியில பின்னி பெடல் எடுப்பாரா அப்படிங்கறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்குது, போட்டு பாருங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து டைட்டில் போடுறதுல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். கிளைமேக்ஸ் அந்த காலத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கிளைமேக்ஸ். என்ன மாதிரி கிளைமேக்ஸ்ன்னு சொன்னால், ராதிகா அவர்களை கொண்டு போய் மிரட்டி உருட்டி கடத்தி கொண்டு போய் தாலி கட்டிடுவார். ராதிகா அவர்கள் அந்த தாலியை தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதனால விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, நான் கட்டின தாலியவா நீ தூக்கி எரிஞ்ச அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுவார். இதுதான் அந்த படத்தோட கதை. அந்த காலத்தில் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் சொன்னால், இந்த அந்த 7 நாட்கள் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ தாலியை கழட்டி வச்சுட்டு வா, நான் உன்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஓடின படம். இந்த படத்தில் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு சொன்னால் பாலு ஆனந்த் அவர்கள். இவரை நீங்கள் வடிவேலு காமெடியிலலாம் நிறைய காமெடியில் பார்த்துருக்கலாம். அதுவும் குறிப்பாக வடிவேலு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கலாம்லாம் ஒரு காமெடியில் கூட்டிகிட்டு போவார்ல. அப்போ ஒருத்தர் பொண்டாட்டி விட்டு அறிகிற பாத்திரத்தெல்லாம் அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு 6 4 வெளுப்பார் தெரியுமா? அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் பாலு ஆனந்த். அநேகமாக விஜயகாந்த் அவர்கள் நடித்த முழுநீள காமெடி திரைப்படம் இதுதான் முதலும் கடைசியுமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பின்னி பெடல் எடுத்திருப்பாரு பாரதேசி. கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிச்சிருவேன்னு சொல்லுவாரு. கவுண்டமணி அவர்களை போட்டு பொழந்திருப்பாரு இந்த படத்துல. கவுண்டமணி அவர்கள் மற்றவங்களை அடிச்சுதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் அப்படியே பெரிய மீசியை வச்சுக்கிட்டு சலூன்ல இருந்து வெளியில வருவாரு. இன்னைக்கு என் பொண்டாட்டியை மிரட்டுறேன் பரண்டு வருவாரு. கரெக்டாக விஜயகாந்த் கல்லாம் பட்டுருவாரு. விஜயகாந்த் அவரை கூப்பிட்டு, ஏண்டா என்னை விட இந்த ஊர்ல பெரிய மீசையை வச்சுட்டு சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா, மரியாதையா ஒரு பக்கத்து மீசை எடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் சலூன் கடைக்காரரை பார்த்து எடுத்து விடுன்னு சொல்லுவாரு. அவர் யோசிப்பாரு, ஏய் நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கட்டான்னு கிளம்புவாரு. ஐயோ வேணாங்க அவரே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்லுவாரு. ஒரு பக்கத்து மீசையை கவுண்டமணி எடுத்துருவாரு. எடுத்தோடனே விஜயகாந்த் விட மாட்டாரு. டேய் 21 சனிக்கிழமை என்ன அந்த ஒத்த மீசையோட பார்க்கணும், எல்லாத்தையும் கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடியெல்லாம் அருமையா இருக்காங்க. கவுண்டமணி அவர்களின் மனைவியை செந்தில் ரூட் விடுவாரு. செந்தில்கிட்ட இருந்தோம், ஊர் மக்கள்கிட்ட இருந்தோம் தன்னுடைய மனைவியையும் சொத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்டமணி அவர்கள் நல்லா தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு இமயமலையில இருந்து வந்த சாமியாதர் மாதிரி ஒரு போலி வேஷம் போடுவாரு. அதெல்லாம் ஏன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். விஜயகாந்த் அவர்கள் பண்ற காமெடியே சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதில் கவுண்டமணி செந்தில் வேறன்னு சொன்னால் கேட்கவா வேணும்? அதுவும் கவுண்டமணி விஜயகாந்துக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார் பாருங்க. விஜயகாந்த் அவரோட மாமா பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக கவுண்டமணி போலீஸ் மேராக நடிச்சிருக்க கவுண்டமணிகிட்ட போய் உதவி கேட்பாரு. அதுக்கு கவுண்டமணி ஒரு மந்திரம் சொல்லுவார். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் மாமா பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது கட்டி பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அது என்ன மந்திரம்னு சொன்னால், இஷ்ட லக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுரம் கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா பொண்ணை கட்டி பிடிச்சிருன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், கவுண்டமணி அவர்கள் நிலைமை என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை, விஜயகாந்துக்கு ஃபைட்டும் இருக்கும். 2 ஹீரோயின், ஜீவிதா அவர்களும் ஒரு ஹீரோனாக நடிச்சிருப்பாங்க. இளையராஜா அவர்களின் இசையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மயங்கினேன்னு சொல்ல தாங்கினேன் இந்த பாடல்லாம் இந்த படத்தில் தான் இருக்குது. பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும். 1985னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்போதைய சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் இளையராஜா அவர்கள் தான். 1975லேருந்து 1990 வரைக்கும் உண்மையான சூப்பர் ஸ்டார்னால் அது இளையராஜா அவர்கள் தான். கமல்ஹாசன் அப்படின்னு பேர் போட்டால் பேப்பரை தூவுவாங்க, பணத்தை தூவுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு பேர் போட்டால் பணத்தை தூவுவாங்க, பேப்பரெல்லாம் தூவுவாங்க, பூவை தூவுவாங்க. அப்படியே இசை இளையராஜா, இசைஞானி இளையராஜா அப்படின்லாம் பேர் போட்டால் எல்லா ரசிகர்களுமே கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்களுக்கு போட்டதை விட தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கிளியும், பேப்பர் பறக்கும், பூ பறக்கும். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்தவங்க. அப்படிப்பட்டவர் போட்ட இசையை பற்றி என்ன சொல்கிறது. இந்த படத்துக்கு கதை எழுதியவர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இதில் ஒரு சரியான காமெடியிலே உச்சகட்ட காமெடி ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், விஜயகாந்த்கிட்ட ஒருத்தர் வேலை கேட்டு வருவார் விஜயகாந்த் பண்ணையில். அப்போ ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிடுவார், இந்த ஊர்லேயே நீங்கள் தாங்க ரொம்ப நல்லவங்கன்ட்டு. அவர்கிட்ட விஜயகாந்த் அவர்கள் எத்தனை மாடுலேஷனில் கேட்பார் தெரியுமா? அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கே இன்னொரு தடவை சொல்லு அப்படிம்பாரு. அவர் திருப்பி சொன்னோன்னா, அப்படியா எங்கே இன்னொரு தடவை சொல்லு அப்படிம்பாரு. ஐயா சாமி வேலையே வேண்டாம். அப்புறம் இந்த மாதிரி 10 தடவை கேட்டுட்டு இருந்தா வேலையே வேண்டாம் சாமின்னு விட்டுட்டு ஓடியே போயிடுவார். அவர் கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் 5லேருந்து 10 தடவை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கே இன்னொரு தடவை சொல்லுங்கிறத நமக்கு சலிக்காது. அவ்வளோ மாடுலேஷனில்
அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி கேட்டுட்ருப்பார். விஜயகாந்தோட கேரக்டர் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னால் குழந்தைத்தனமான ஆனால் முரட்டு பலம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு பண்ணையாராக நடிச்சிருப்பார். எதை பற்றியுமே கேர் பண்ணிக்க மாட்டார். ஐ டோன்ட் கேர் தான். ஏன்னா பண்ணையார் லேண்ட்லார்டு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, மிகப்பெரிய பணக்காரர் அந்த கிராமத்துலேயே. அதனால் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் அவங்களுக்காக வேலை செய்ய காத்திருக்கும் போது அவருக்கு என்ன கஷ்டம், அதனால் கஷ்டமே தெரியாமல் குழந்தைத்தனமாக சுற்றிட்டு இருப்பார். செந்தில், இந்த இடிச்சப்புலி செல்வராஜ் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுற கோஷ்டியாக கூட வச்சுக்கிட்டு சுற்றிட்டு போவார். இந்த மாதிரி கவுண்டமணி மாதிரி எதிரில் வர ஆளுங்கள்லாம் பிடிச்சி ஒரு மீசியை எடு, நான் இருக்கிற ஊரில் எப்படி பண்ணுவியா அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் குழந்தைத்தனமாக ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பார். விஜயகாந்த்கிட்ட வேலை கேட்டு வரவங்க தான் ராதிகா. அவர் வந்து வேலைக்கு சேர்த்துக்க மாட்டார். நீ இவ்வளோ படிச்சிருக்க, என்னை விட அதிகம் படிச்சிருக்கேன்னு சேர்த்துக்க மாட்டார். ஆனால் விஜயகாந்த் அவர்களின் அம்மா வந்து ராதிகாவை வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் இவ எப்படி இங்கே வேலைக்கு இருக்கலாம், எப்படியாச்சும் ராதிகாவை விரட்டணும்னு சொல்லி விஜயகாந்த் அண்டு கோஷ்டி வந்து பல முயற்சிகள் செய்வாங்க. அது எல்லாத்துலேயுமே ராதிகா வந்து புத்திசாலித்தனமாக முறியடிச்சிருவாங்க. ஆனால் எப்படியாச்சும் ராதிகாவை வந்து விரட்டணும்னு சொல்லிட்டு ராதிகாவை நான் ஊரை விட்டு போகிறேன், ஒரு விருந்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க, இல்லாட்டி ஊர் மக்கள் உங்களை தானே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப விஜயகாந்த் வந்து உண்மையிலேயே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். அங்கே ஊர் மக்கள் சாப்பிட வருவாங்க, அங்கே நம்ம கவுண்டமணியும் சாப்பிட வருவார். அப்போ வந்து ராதிகா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்னை பற்றி ஒரு 4 நல்ல விதமாக 4 வார்த்தை சொல்லி வழி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் அவர்கள் வந்து ராதிகாவை பற்றி நல்ல விதமாக 4 வார்த்தை சொல்லுவார். சொன்னோன்னா சரி நான் கிளம்புறேன்ட்டு ராதிகா போவாங்க. சாப்பாட்டில் கை வைக்க போனால் கவுண்டமணி சும்மா இருப்பாரா, நம்ம எஜமானே கோவக்காரரு, அவர் இவ்வளோ பாராட்டி பேசும்போது இப்படி இந்த ராதிகா வந்து சொன்ன பிச்சு கேட்காம போகுதே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், ராதிகாவை போக விடாமல் தடுப்பார். எப்படியாச்சும் நீங்கள் கறி சோறை சாப்பிட்றணும், விஜயகாந்த் கோவப்பட்டால் அந்த கறி சோறை கிடைக்காது அப்படின்ட்டு, ஏம்மா போகாதம்மா, எங்கள் முதலாளி இவ்வளோ சொல்கிறாரு, நீ பாட்டு கோச்சிட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு மிகப்பெரிய சீனெல்லாம் இப்போ கிரியேட் பண்ணி விஜயகாந்தே ஒத்துக்கிற மாதிரி பண்ணிவிடுவார். இந்த மாதிரி ராதிகா அவர்கள் வந்து புத்திசாலித்தனமாக விஜயகாந்தோட ஒவ்வொரு இதையும் ஸ்ட்ராட்டஜியும் முறியடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் கவுண்டமணியை போட்டு பொழந்துருவார் விஜயகாந்த். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்படியே விஜயகாந்துக்கும் ராதிகாவுக்கும் மோதல்லையே தான் போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் விஜயகாந்த் வந்து அவங்க மாமா பொண்ணை லவ் பண்ணுவார், ஜீவிதாவை. ஆனால் ஜீவிதா வந்து ரொம்ப இடக்கு முடக்காக பேசுவாங்க வைப்பாங்க, அவங்க நல்லா படித்தவங்க அப்படிங்கிறதுனால விஜயகாந்தை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது விஜயகாந்துக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்காது. அவர் வந்து ராதிகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த பொண்ணு படித்த பொண்ணாக இருந்தாலும் நம்மளை எவ்வளோ அக்கறையாக கவனிச்சிக்குது, அம்மாவை நல்லா கவனிச்சிக்குது, குடும்பத்தை நல்லா கவனிச்சிக்குது அப்படின்னு ராதிகாவை லவ் பண்ணுவார். ராதிகாவுக்கும் விஜயகாந்தை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும், விஜயகாந்தை லவ் பண்ணுவாங்க. ஆனால் இடையில வந்த மாமன் மகளும் விஜயகாந்தை லவ் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு, அவங்க படித்த பொண்ணு அப்படிங்கிறதுனால. கிளைமேக்ஸில் என்ன ஆகுன்னு சொன்னால் விஜயகாந்த் வந்து ராதிகாவை கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்டிடுவார். அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பரபரப்பாக பேசப்பட்ட கிளைமேக்ஸ் அந்த காலத்தில். படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக காமெடி படம். டைட்டில் போடும்போதே நீங்கள் எங்கேயாச்சும் சிரித்து பார்த்துறீங்களா? டைட்டில் போகிறதுலேருந்து கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த ஃபைட்டு சென்டிமெண்டெல்லாம், கிளைமேக்ஸ் வரைக்குமே சிரித்து மாளலாம். விஜயகாந்த் அவர்களை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த ஒரு படம் மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 10-50 படம் நடிச்சிருக்கலாம். இவ்வளவு ஒரு காமெடியில் எந்த அளவுக்கு திறமைங்கிறீங்க. கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் காமெடி படத்துலலாம் எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸை காமிப்பாங்க, அதற்கு சற்றும் சளைத்ததல்ல, சற்றும் குறைந்ததல்ல நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் காமெடி நடிப்பு, அந்த காமெடி பாடி லாங்குவேஜ் எல்லாம். மறக்காமல் கேப்டன் விஜயகாந்தின் ரசிகர்கள் யூடியூப்பில் அந்த படம் ஃப்ரீயாக கிடைக்குது, பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்தோடு பாருங்கள், சிரித்து வயிறு வலிச்சு போயிடும், நிச்சயமாக நீங்கள் மகிழ்வீர்கள். இந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படத்தை வேறு ஏதாச்சும் படத்தை ரிவ்யூ பண்ணணுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.